ஒருத்தனை குத்த வந்துட்டாங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணணும். இன்னைக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகேண்ணா. மாடெல்லாம் கட்டி கொடுப்பாங்க போகலாம். ஆமாண்ணா, ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி மாட்டு சாணி அதெல்லாம் இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வருதுல்ல. கதை ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரோ பேசிடலாம். ஓகேண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ் நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியலாம் சொல்ல முடியாது, ரொம்ப பயங்கரமான இடத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்ட இடத்துல இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு குடும்பம் வாழப்பட்டிருக்காங்க. அதில் வந்து குடும்பம்னா இப்படி ஃபேமிலிஸ்னால் இப்படி பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அது மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து நகையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு கும்பல் வந்து சவுண்டு கேட்குது. பரவடி சைலண்டாக தான் இருந்துச்சு. எல்லாம் சைலண்டாக. நாய் தான் அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, நாய் தான். நாயத்தோடு தான் பிரிந்தோட இருக்குது. லேடிஸ் அழுகிற மாதிரி தான். வயசு மாதிரி கேட்குது. கிளியராக கேட்குதா? பக்கம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. க்ளோஸாக சொன்னாங்க. ஓகே கேஸ், டச் பண்ணிட்டேன். ஓகே கேஸ், இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க மீஸ் இந்த இடத்துல குடும்பம் வாழப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலிஸ் பிள்ளைகளை சேர்த்து வச்சுருந்தாங்க. சொன்னால் எடுத்துகிட்டு பறிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த குடும்பத்தை கொண்டிருக்காங்க. அது வந்து அந்த இங்கே இருக்கவங்க வந்து ஆத்மாவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அதை பார்த்துட்டு இங்கே இருக்க எல்லாருமே ஆல் ஓவர் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கர யூனிக்கான இடம்ன்றாங்க. நிறைய பேர் ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க ரீசெண்டாக. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக வந்து ரவுமான நேரம் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க வந்திருக்காங்க. அதுவே இல்லாமல் ரவுமான நாங்கள் வந்து கழுத்தில் கத்தி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வர டயத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னா இங்கே இந்த ரூம்குள்ளே கேட்குது. ஓகே 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 கழுத்தில் கத்தி வச்சுருந்துருக்காங்க. ஸோ நாங்கள் வர டயத்தில் இப்போ யாரும் இல்லை, ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஓகே வெற்றி, உன்னோட ஏதாச்சும் ஒப்பீனியன் சொல்லிடு. நைட்டு கூட ரொம்ப வந்ததுலேருந்து நான் வர வரைக்கும் ரொம்ப எதுவுமே சவுண்டு நான் பின்னாடி கேட்குதுண்ணா. ஓகேடா, அது கேட்டு போட்டுண்ணா. நான் வர வரைக்குமே வந்து சவுண்டு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உள்ளே வந்ததுலேருந்து ஏதோ அழுகிற சவுண்டு, பின்னாடிலாம் கல்லை தூக்கி போட்டுலாம் உடச்சிக்கிட்டு இருக்குது. அதான் அண்ணா சொன்ன மாதிரி ரவுமான் அண்ணா வீடியோ நான் பார்த்தோம். அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலில் தான் அந்த வீடியோவை கொண்டு போயிருந்தாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு சவுண்ட் அங்கங்கே கேட்குது. நாங்கள் எதுவுமே கண்குளிர இன்னும் பார்க்கல. ஏதாச்சும் பார்த்துருந்தோம்னா, சப்போஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரில. அவ்வளோதான் மிஸ். ஓகேடா. ஓகே எஸ், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. பார்த்துக்கிறேன் மாட்டமா. ஓகே வெற்றி,
எங்கிட்ட சவுண்டு ஃபுல் ஏரியாவில் கேட்குதுல்ல கைஸ். இந்த கதவு திறக்க முடியல. பின்னாடி கேட்குதுடா, கதவு பின்னாடி கேட்குதுடா. என்னடாச்சு? இந்த இடத்துல நீங்கள் வாழப்பட்டு தான் இருக்கீங்களா பேயாக? எங்கடா கேட்டுதுண்ணா? இங்கேயா? இங்கே கேட்டது சவுண்ட்ஸ் எங்கே வந்து கண்டுபிடிக்கீங்களா? அக்கா உங்களுக்கு சேர்த்து வச்ச நகையெல்லாம் அது இதுதான் வந்துருக்கு. பற்றி எந்த பின்னாடி போய் பார்த்துருந்தோம் உங்களுக்கு வேறு வழி இல்லை ரேஸ். இப்போ உடஞ்சி விழு யாருக்கும் தெரியாது. இங்கே பாருங்க ஒரு கல் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கணும். அதோட மண்டல் வாட்டுக்கு மண்டல் வந்து இப்போ என்ன எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ரிஸ்க் எடுத்து அவ்வளோ பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொடுக்க முடிஞ்ச ஒரு வெற்றி. என்னடா அது? ஓகே 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 வெற்றி இந்தா ஃபஸ்ட் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தனா குத்தி இருப்பாங்களா? பார்த்து ஓகே மோடில் தான் சவுண்ட் கிடச்சி. பார்த்து வாட்டு பார்த்து 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 டீ என்னடா ஆச்சு? கரெக்டாக அந்த இங்கே பாருங்க இப்படி கரெக்டாக அந்த கதவு இருக்குது. கதவு அப்படியே சொல்லு அப்படி போகுது. சொல்லுங்க போவா. அதை விட இங்கே பாரு தெரியுதா? எல்லாம் போதும் ஊசி இங்கே பாருடா. எல்லாம் போதும். காட் டீ நான் வந்ததுலேருந்து ரொம்ப எஸ்ட்ரீமாக இல்லாமல் இருந்துச்சுன்னு நினச்சேன். இப்போ ரொம்ப எஸ்ட்ரீமாக போகுது. ஓகே வெளியே தாண்டா சவுண்ட்ஸ் இதுவாக பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிடலாம். போதும் இன்ஜெக்ஷன் ஊசி மாதிரி இருக்குடா. காட் ப்ளீஸ் இது அடுப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாம்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. கதவு இப்படி இருக்குடா. கதவு இப்படி இருக்கா? இட்ஸ் ஓகே. நம்ம வெளியே தான் ஆக்டிவிட்டி நடக்குது. இப்படி இந்த ஏரியாவை குறித்து பெரிய விஷயமா இருக்குது. மொத்தம் உள்ளே நினைக்கிறேன். ஏன்னா என்னாச்சு? இதில் வந்து போகிறது ஆனால் உள்ளே வெளியில் நான் உள்ளே அதிகமாக இருக்குன்னு நினச்சேன்டா. கடைசியில் பார்த்து ஒன்றுமே இல்லை. கதவு திறந்துச்சா? ஓகே ஓகே இப்படி கோவமா வெளியே தானே சவுண்ட் கிடச்சி கைஸ். இது வந்து ஒரு வெளியே வேறு எல்லாம் ஓவர சவுண்ட்ஸ் இருக்குது. விட்டு லைட் ஆஃப் பண்ணிடு. வெயிட் பண்ணு. நான் பண்ணி தரேன். ஃபோன் லைட் மட்டும் ஆன் பண்ணிக்க. ஃபோன் டார்ச் மட்டும் ஆன் பண்ணிக்க. எனக்கே கண்ணு தெரில. நான் ஓடையில் எடுக்க முடியாதா? லைட் ஆன் கைஸ் பக்கத்தில் நாய் வேறு குலைக்குது. அது இல்லாமல் அங்கே பாருங்களேன் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஆள் இருக்காங்க. இது எங்களுக்கு எது பெரிய இதாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அதான் பாஸ் பண்ணிட்டு கூட நான் லைட் ஆன் பண்ணுறா கண்ணு. ஆமாம் பாஸ் பண்ணிட்டு கூட நான் லைட் ஆன் பண்ணுறேன். கண்ணு தெரியாமல் என்ன ஒன்று நிற்பேன். வயசு எனக்கு ரொம்ப என்னன்னா இங்கே வந்து ஏன் வெற்றி வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் தெரியுதுண்ணா. ஓகே வெற்றி. ஏன்னா ஏற்கனவே ரவுமானா வரலையே ஒரு 4-5 பேர் வரை இங்கே இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. ஏன்னா தூரத்தில் வந்து யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சவுண்ட்ஸ்லாம் கேட்க தெரியுதா? டக்குன்னு லைட் ஆன் பண்ணுறா. என்னடா ஆச்சு? லைட் ஆன் நீ முன்னாடி போ. ஏமா போ பார்த்து போடா.
கீழே பார்த்து வாங்க. ம் நல்லா இருக்கு. பார்த்துப்போ. லைட் என்கிட்ட திருப்பு. லைட் ஆஃப் பண்ணிட்டா. ஆன் பண்ணிடு. என்னடா ராயில் எப்படி குலைக்கிட்டீங்க? ஈஸ் இந்த இடத்துல யாராவது நான் போகவே கூடாத மாதிரி அடைச்சி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? எல்லா இடமே அப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த இடம் அடைச்சிருக்குடா, போகிறதே முடியாதுடா. போனோம் எல்லா கதவும் எல்லாம் நோட் பண்ணியா? எல்லா கதவும் பூட்டி தான் இருக்குது. இங்கிட்ட ஒரு அடி இருக்கணும். அந்த அக்கா பேர் கூட என்னன்னு கூட தெரியலடா. அது கூட அந்த இடத்துல சொல்லப்படுற அந்த ஃபேமிலி இங்கே தான் இருக்கீங்களா? சவுண்டு கேட்கல. இங்கே வந்து பாரு. நான் பின்னாடி கேட்டு சொல்லடா. ஃபஸ்ட்டு உள்ளே போயிருந்தா அங்கே தான் இருக்குண்ணா வீடு. இது ஃபுல்லாக எல்லாமே இங்கே பாருண்ணா, ஏதோ தொங்குதுல கயிறு மாதிரி இருக்குல்ல சம்திங் தான். நான் எடுக்க போடுறோம். அப்பா ஓ மை காட். நான் மேலே முள்ளுண்ணா, கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். இருக்கலாம். என்ன உடஞ்சி விழுந்துருக்கேன் நான். அப்படி நான் வாழ்நாள் ஒரு இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. ஆமாண்ணா, ஃபஸ்ட் டைம். இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கு வச்சியா? பாம்பு இல்லை ஏதோ கயிறு மேலே இருந்து கீழே விழுது. எவ்வளோ நீட்டாக இருக்கு போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. இப்போ நீங்கள் விரட்டி அடிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் ஒன்றும் அவங்கள மாதிரி கெட்டவங்க கிடையாது. அதுவா இது நீங்கள் தானே அது? கேப்சர் நீங்கள் தானே அது? இந்த கதை ஓட்டினது நீங்கள் தானா? நீ ஒரு தம்பியோ இல்லை என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நடந்திருக்கக்கூடாது. உண்மை காட் டக்குனு உங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது. நான் உங்கள் பக்கத்தில் வரேன். உங்கள் பக்கத்தில் நான் வரேன். உங்கள் பக்கத்தில் நான் வந்துட்டுருக்கேன். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்கே தான் பேச ஆட்டோமேட்டிக்கில் காணோம். ஃபுட் ஸ்டெப் கேட்குது கைஸ். பற்றி கதவை அடிச்சில் இப்போ கதவை அல்ல பற்றியா? நீங்கள் எங்களை இப்படி பயமுறுத்தே உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ப்ளீஸ் எங்கிட்ட பேச கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சரியில்லைண்ணா, வர்றோம். கட்டை அடிச்சிடப்போ கிளியராக நோட் பண்ணி அந்த கட்டை அடிச்சுப்போ. இப்படி எங்களை பயமுறுத்தி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நடந்திருக்கக்கூடாது தான். உங்களுக்கு கல்யாணம் ஆக போயில இப்படி நடந்திருக்கக்கூடாது. உங்கள் நகையை ஆட்டையை போட்டோம் நீங்கள் தான் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் அவையில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வெறும் வேஸ்ட்டு தான். எங்கள் மேலே கல் நான் நம்ம மேலே ஏதாச்சும் அடிச்சிருக்கோம். ஓகேடா, நீங்கள் இப்படி எங்கள் மேலே கல் விட்டு எறியதோ நாங்கள் ஒன்றும் உங்கள் நகையை ஒன்றும் எடுக்கலை. நாங்கள் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணல. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள்கிட்ட பேசி உங்களை ஆத்மா சாந்தி அடைய வைக்கிறதா நான் பார்க்குறேன். வேணும்னா உங்களுக்கு இப்போ ஓகே உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ண தோணுதா? ஆசைப்பட்றீங்களா? சரி, உங்கள் இதை உங்கள் தள்ளி வச்சு கொடுத்தா கரெக்டாக. அதுக்கு என்ன ஆசைனா, கல்யாணம் பண்ண போகிறப்ப இறந்துட்டோன்றதுனால அதுக்கு இயங்குதோ என்னமோ எனக்கு தெரியலையே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஏதாச்சும் அவங்களே கல்யாணம் பண்ண போகிறப்ப.
சரி, உங்களோட எமோஷன் எனக்கு சத்தியமாக புரியுது. உங்களுக்கான ஒரு நல்ல பையனாக எனக்கு தெரிஞ்சவன் இருக்கான். ரொம்ப நல்ல பையன். அவன்கிட்ட என்ன வேணுமோ அவன்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம், இது வேணால் எடுத்துக்கலாம். அவன் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவான். வேறு யாரும் இல்லை. வெற்றி நீங்கள் என்ன தான் பழைய காலத்து ஆளாக இருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆள் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சும்மா நான் வாட்டுக்கு உண்மை நினச்சி உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட விட்டு என்ன வேணுமாலும் கொஞ்சம் 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 கோஆப்ரேட் பண்ணிக்க. அது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் சும்மா பொருடா நான் உங்களை விட்டு போயிடுவானா? இல்லை பொறு. இவன்கிட்ட என்ன வேணுமோ உங்கள்கிட்ட எடுத்துக்கலாம். நான் அங்கேயே விட்டுட்டு போகிறேன். ஓகே, இவனை இங்கேயே நான் விட்டுட்டு போகிறேன். இவன்கிட்ட என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இவனையும் வச்சுக்கோங்க, உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. சவுண்ட்ஸ் நிற்காமல் கேட்குது தெரியுதா? நீ சொல்ல அது ஊனுதுண்ணா. என்னை அப்புறம் ஊன்னு சொல்லி வச்சுட்டு போயிட போலேண்ணா. ஓ மை காட், நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? வந்து பொண்ணு கேட்க நான் கூப்பிட்டு வரீங்களா அவங்களே? சரி, பையனை பார்க்க இந்த மாதிரி இந்த கதவு பின்னாடி தான் இருக்கீங்களா? இருடா, அந்த கதவு பின்னாடி சம்திங் இருக்குது. எம்மா பார்த்துனா சவுண்டு கேட்குது. இந்த கட்டை தானே ஆடுதுடா. சம்திங் இஸ் ராங். சரி, ஃபுல்லாக பின்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொல்லிட்டேன், என்னை மறுபடியும் இந்த மாதிரி சீண்டி பார்க்காதீங்க. டேய் தெரியுதா? அப்போலோவில் டயர் கம்பெனியில் வந்தவன் தானே? அப்போலோ கம்பெனி டயரில் அவன் ஆடில் வரவன் தானே? இது ஏதோ கார்ட்டூனில் இருக்கிறேன். இல்லை பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கு தெரியுதா? காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகிறப்போ அவன மாதிரியே இருக்கு. மை காட், பார்த்தனா வேறு ஃபஸ்ட்டு வெளியே பார்த்து வந்துடலாம். ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துவாடா, நீ தொங்குறது தான் பார்த்தியாடா? கொஞ்சம் விட்டுருந்தோன்னா நேரத்துக்கு மண்டியில் போட்டிருக்கோம். பறந்து வருது. நான் இங்கே பாருங்க, நேரம் இப்படி பறந்து வந்துக்கிட்டு இருக்கு என் மேலே உலகிறதுக்காண்டி. பின்னாடி வேண்டுறீங்க. ஓகே கொஞ்சம் பொறுமையாக அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறா. பாம்பு இதுவான இருக்கலாம்டா. இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் பார்த்து தான் என்ன பண்ணணும். வெயிட் பண்ணு. வீடு எப்படி கட்டிட்டு இருக்காங்க? ஏதோ இது வந்து இந்த கான்செப்ட் இதெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் போகுது. பாரு, அது இங்கிட்ட வா. இங்கிட்ட ஒரு வீடு இருக்குடா. இது நான் சொன்னல ஜாயிண்ட் தான் வீடு ஃபுல்லாக. ஓ மை காட், எல்லா இடத்துலையும் சவுண்டு கேட்குதுடா. ஒன் சைடு பின்னாடி கேட்குது, இல்லை எல்லா சைடுமே சேர்ந்து கேட்குதுடா. சைலண்ட் ஆயிடுச்சுல. ஓ மை காட், இங்கே வந்து அங்கே நடக்குது. இந்த இடத்துல இல்லீகலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது ஏன் வெற்றி எனக்கு டவுட்டா? இது சவுண்டு கேட்கல, செருப்பு பிடிச்ச மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எங்கே பாரு. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? தைரியமாக என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். முன்னாடி பேச விட்டு பின்னாடி அடிக்கிறீங்களே, வெக்கமாக இல்லை? நாங்கள் எப்படி தைரியமாக முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். வெற்றி, எனக்கு தெரிஞ்சு தூரத்தில் யாரும் மூவ் பண்ணிட்டே இருக்க மாட்டேங்கடா. எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுதுடா. எப்பயுமே நம்ம வந்தோம்னா, ஒரு இடத்துல வந்தோம்னா பேய் இருக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டு இந்த மாதிரியே தோணும். ஏன்னா இங்கே வந்து யாரோ தூரத்தில் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணி பாரு. கரெக்டாக இருக்குது, பள்ளி வச்சு விட்டு கரெக்டாக யாரோ தூரத்தில் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் நான் வந்திருக்க 2 பேர் வந்திருக்கோம். ஒன்று சைடுனா பேய் சவுண்டு கொடுக்குது, இன்னொரு சைடுனா யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறமே. எனக்கு அப்போ தோணிகிட்டே இருக்கும். உனக்கு தெரியுது அப்போ இருந்து? இப்போ தானே சொன்னேன், வெக்கமாக இல்லை, எச்சத்தனமாக இல்லை?
சொல்லிட்டு தானே இருந்தேன். உங்களை பார்க்கணும் பேசணும் தானே வந்திருக்கீங்க. ஒரு வாட்டி கூட எனக்கு முன்னாடி வரல, சவுண்டை கொடுத்துட்ருக்க. நீலாம் ஒரு பேயா? உனக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலாட்டேன் என்ன? ஐயா நான் கோமாகுண்ணா. வரட்டும்டா, நேரில் வரட்டும். பூச்சி தான் வருது. வா. இது இப்படி பிளாக்காக இருக்குடா. கீழே பார்க்கலாம். நீ பறக்கலாம் செய்வியா? ஆட்டி விட்டு இதை கீழே தள்ளி விட்டு எங்களை சாவடிக்க பார்க்குறியா? சாவடிச்சு உங்களை ஏதோ பூச்சி வர மாதிரி இருக்குடா. அப்பாடி அப்பத்துலேருந்து ஏதோ ஒரு பூச்சி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கண்ணா. கால் டேய் அதை விட பில்டிங் சேர்க்கான உனக்கு தெரியல. ஆட்டினா இல்லை பில்டிங் ஆண்டது உனக்கு தெரில. பூச்சி வந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பூச்சி வெற்றி இப்போ பில்டிங் ஆட்ஸ் உனக்கு தெரியலையா? இல்லையே, நான் பூச்சியை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம்னா சவுண்டு கம்மியாக இருக்குது. உள்ளே போனாலும் எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல வெற்றினால. நான் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், இல்லை நான் கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல இருப்போம். இப்படி போடா, ஏதோ மண்டேலே விழுந்துருக்கும்டா. ஜஸ்ட் மிஸ்டுண்ணா. மண்டே ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இது கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பூச்சாண்டி விளையாடி காட்டி நான் ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். அது என்ன வேணால் பண்ணட்டும். நீ வெற்றி 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 என்ன வேணால் நடக்கணும். நீ கண்டுக்காத தயவுசெய்து. நீ என்ன வேணால் சவுண்டு கொடு, எங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க. நீ வாட்மான்னு நினச்சி நாங்கள் இவ்வளோ உனக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா புரியலையா? நான் பேசுகிறேன் உனக்கு புரியுது? கோமாவுது. நான் பேசுகிறேன் உனக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்க. நீ இறந்துட்ட. உனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இப்படி உனக்கு நடந்திருக்கவும் கூடாது. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா சிம்டம்ஸ் தான் கட்டுது. நீ உண்மையான பேயாக இருந்தால் அவங்க அப்பனா உன்னை கொண்டது வேஸ்ட்டு தான். இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு. இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்கானுங்க. அவனை உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களை பயன்படுத்தி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புனா கிளம்பிடுவோம். இப்போ உனக்கு தான் இது அதனால் நஷ்டமாக உனக்கு தான் இது சம்திங். எதுவும் விடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை கொண்டவங்களை யாருன்னு எனக்கு கண்டுபிடி. என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்கிறேன். ஸோ இல்லை இப்படி தான் இருப்பேன்னா நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் இருப்பாங்க. நீ கன்ஃபார்மாக அவங்க யாரும் எனக்கு காமிச்சிட்டேன்னா. என்னடாச்சு நீ முன்னாடி யாரோ கழுத்தில் இப்படி தொட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சுண்ணா. தொட்டுட்டு போகிறாங்களா? ஆமாம். இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். சாதாரணமாக நிற்கிறேன். இப்படி தொட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல எப்படி ஃபீல் ஆகுது? இப்படி தொட்டுட்டு இப்படி போன மாதிரி. ஓகே 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 ஓகே. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கீங்களா நீ எனக்கு காமிச்சிட்டேன்னா நான் அந்த இடத்துல போலீஸை கூப்பிட்டு வந்து கூட அவனை கொடுக்க வேண்டிய தண்டனை நான் கொடுத்துருவேன். அவனை அப்படி இப்படி உனக்கு நன்மை பண்ண நினச்சா கூட எங்களை நீ தீங்காத்து நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த விட்டு நான் இவ்வளோ நேரம் இருந்ததே பெருசு தான். உனக்கு உதவி பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஸோ நீ எந்த ஆக்டிவிட்டீஸ் தர மாதிரி தெரில. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இப்படி இருக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், எதுவுமே பேசலை, எதுவுமே நம்மளை ஏன்னா வந்து நம்மளை தூக்கி அடிச்சு இங்கே வர நம்மளை வந்து இந்த இடத்த விட்டு அனுப்ப தான் பார்க்குறதே தவிர நம்மளை வந்து நம்ம அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து வேணான்றதான் நினைக்குது. ஸோ ஓகே, இப்படி இருக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிளம்பிடலாம். வெற்றி பாருங்க ஐஸ், அவனை சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி இடம்னா போகிறீங்க, எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறீங்க, பியூல் அடிக்கிறீங்கன்னா ஒரு இடமும் எப்படிப்பட்ட இடம்னு எங்களுக்கு தான் தெரியும் மேபி. ஏன்னா இந்த இடத்த பாருங்கள், எப்போ வேணால் இங்கே பாருங்கள், எப்போ வேணால் இடிஞ்சு விழுது அந்த இடம்லாம். எப்பயுமே சொல்ல முடியாது கேஸ், இந்த மாதிரி ஒர்க்லலாம் உசுறு நம்ம கையிலே இல்லைன்னா வெற்றி. ஆமாண்ணா, எப்போ என்ன எங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு ஆள் பேசுகிறது ஈஸியாக இருக்குது. அந்த இடத்துல அந்த இடத்த வந்து செஞ்சதை அந்த இடத்த அந்த வேலையை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அசால்ட்டாக சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க கைஸ்,
நிறைய பேர் ஃபேக்காக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா நீ இப்படி பண்ணுறீங்க? நிறைய பேர் எனக்கு யாருக்கோ விசேஷன்றீங்க, அது உங்களுக்கே தெரியும். இப்போலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது சரிங்களா? அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, நான் வீடியோ போடுறேன், நான் இது பண்ணுறேன். எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம் பண்ணிருக்கீங்க? இப்போ ஒரு கான்ட்ரவர்சியில் வந்துச்சுலடா. ஆமாண்ணா, எதுக்கு அப்படிலாம் தேவையில்லாது தான். ஆமாம், தேவையில்லாது அதெல்லாம். ஒரு யூடியூபர் கூட சண்டை முட்டுறதுக்கானே அந்த கமெண்ட்ல வந்து பேசுவாங்க. ஆமாம், ரைட்டுங்களா? யாரோ வண்டியிலே ஓடி வந்த மாதிரி ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்க விரும்பலை, கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் வந்து போயிட்ட பேசி பார்த்தோம், கம்யூனிகேட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. எல்லா இடத்தையும் வந்து எங்களை தூக்கி அடிக்கிறது தான் பார்க்குது வேறு. ஒரு உதவி செய்ய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. ஆமாம். ஸோ ஓகே கைஸ், அதோட ஆசை, அதுக்கு வந்து ஆசை வந்து இந்த இடத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்னு இதை வச்சு நினைக்கிறேன். நம்ம அன்னை வரல. ஆனால் ரகுமன் அண்ணன் வீடியோ வந்து பார்த்தியா, நல்லா நம்ம பரல அந்த சைக்கோஸ் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். அண்ணனுக்கே கேஸ் நம்ம அண்ணன் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணா திருச்சி 143 கோஸ்ட் வீடியோ அண்ணனை தெரியும், ரகுமன் அண்ணன் தெரியும். அவர் இந்த இடத்த வந்து சொன்னார், தம்பி இந்த மாதிரி நடந்துச்சுடா சொன்னார். சரி நீ போய் பாரு, எப்படி இருக்குன்னு தெரியல, நீ போய் பாருறா, நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஸோ நீ கொஞ்சம் பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேன் என்கிட்ட சொன்னார். ஓகே, வரலான்னு பார்த்தானா இங்கே யாரும் இல்லீகல் நடக்கிற மாதிரி தெரில. ஆனால் அங்கே டர்க் ஊசி என்னமோ இருந்துச்சு. அது இல்லாமல் யாரோ தூரத்தை எங்களை யாரோ 4 பேர் வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இல்லைண்ணா, நம்ம வந்தோம்ல, வந்துக்கிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி வரப்பே யாரோ ஒரு லைட்டு டக்குன்னு பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த லைட்டு. அதுக்கடுத்து அதே ரோட்டில் லாங்கில் வந்து யாரோ ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கிளியராக பார்த்தேன். பார்க்கல நான், நீங்கள் பார்க்கல நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக நம்ம வண்டி நின்று வரோம், உள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருந்தோமா, அப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். யாருன்னு தெரில, ஒரு மாதிரி வியடாக ஒரு மாதிரி நின்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார். சம்திங் யாராக இருக்கும்னு தெரில. ஓகே ஓகே, நம்ம நல்லபடியாக ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புவோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம் வாங்க. அவ்வளோதான். சரி ஓகே ஓகே கேஸ், நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டோம். ஓகே, நிறைய பேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் கண்டுக்காது, அவ்வளோதான், கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே என்ன ஆகுது கைஸ்? வெற்றியும் புதுசாக இப்போ சேனல் ஆரம்பிச்சிட்ருக்கான். இவனும் அடுத்து வந்து ட்ராவலிங் வீடியோ நிறையா வீடியோஸ்லாம் போட போகிறான். அவனுக்கும் சப்போர்ட்ஸ் கொடுங்க. அவனோட சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிளம்பலாம். சரி வாங்க, வெளியே வரைக்கும் போகிறோம், கம்பெனி கொடுங்க கைஸ். வெளியே போய்ட்டு நான் முடிக்கிறேன், வாங்க அப்படியே போகலாம். ஓகே, பார்த்து வெற்றி. ஏய் வர்றோம் முள்ள. ஓ மை காட், என்னடா பிடிச்சிக்க முடியல. முள்ளு இருக்கணும். சரி ஓகே போகலாமா? இது வர்றேன். நான் எதுக்கு போகிறேன், நீ ஓட்டுக்கு பார்த்து. ஓகே வெற்றி, ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம்டா. அந்த லொக்கேஷன் வந்து ஏதோ மாதிரி இருக்கு. யாரு யாரோ கத்தியை கொண்டு வரானுங்கடா. யாருண்ணா? நான் யார் நீங்கள்? யார் நீங்கண்ணா? நீங்கள் தான் வெற்றி ரகுமணன். யார் நீங்கள்? இரு பயப்படாதான். யார் நீங்கள்? இரு யார் நீங்கள்? இருடா யார் நீங்கண்ணா? யார் நீங்கள்? கத்தி பா. ஒத்த யாராவது சைக்கோ கூதியா இருக்கு. ஒத்த கத்தி வச்சுட்டு வரான்டா. யாராவது பைத்தியக்காரன் அவன் கூட. நீ வேணா பக்கத்துல அவன் கத்தினா ஒழுங்காவே பார்க்கலடா. கையில கத்தி வச்சுக்கிட்டு இருக்கானா. நல்ல வேலை உள்ள இருக்கிறவளோட. நீ பக்கத்துல க்ளோஸ்ல போற குத்தி இருந்தானா டீ ஒரு செகண்ட் நிக்கிறான் வெற்றி இருடாடி. அண்ணே சொன்னது கரெக்டாக நடந்து போச்சுடா வெற்றி.
மை காட் கைஸ், ஒருத்தனை குத்த வந்துட்டாங்க கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சரி ஓகே, நான் வந்து மணலை பாதிக்கப்பட்டு நினச்சி பக்கத்தில் போனால் குத்த இப்படி வரான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு குத்திருந்தானா முடிஞ்சிருக்கேன் எனக்கு. இல்லைண்ணா நல்லா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏண்டா ஏண்டா ஒரு பதத்தோடு தான் இப்போ சொல்ல மாட்டேன் கைஸ். இவன் அசால்ட்டாக சொல்கிறனால சரி யாரோ கூட வேற யாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதுதான்டா நினச்சேன். மணலை பாதிக்கப்பட்டவன் நினச்சாண்டா பக்கத்தில் போய் போனால் கையில் கத்தி வச்சுருக்கான்னு சொல்கிறாடா. முடியல சவுண்ட்ஸ் கேட்குதுடா. ஓகே வெற்றி கைஸ், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் தள்ளி வந்துட்டோம், இருந்தாலும் பக்கத்தில் வர மாதிரி ஃபீலாக இருக்குது கைஸ். ஸோ என்ன பண்ணல, ஒரு செகண்டு தான் என் வாழ்க்கையே போயிருக்குண்டா. ஸோ கைஸ் நான் வரேன். அவன் முத்தடே யாரா நீ சைக்கா கவுதி உண்டாவனே வெற்றி. ஓகே நம்ம ஓடிடலாம். ரோட்டுக்கு வந்துட்டோம், சேஃப் இல்லை கைஸ். நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் கைஸ். டாட்டா பை பை. இதுக்கெல்லாம் சொல்கிற நேரம் நான் போயிட்டு வரேன். உசுறு வேணுமா உசுறு பார்த்து. ஓகே கைஸ், டாட்டா பை பை. டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி அமர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ப்போம். வெற்றி வாடா. அங்கே நிற்கிறான்.